Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இந்த புதிய வாரத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த வாரமெல்லாம் கண்மணிகளை பாதுகாத்து இந்த புதிய வாரத்தில் முதல் நாளில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாய் நம்ம நடத்தி கொண்டு வருவதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். அவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவன். நம்மை குறித்து அநேக திட்டங்கள் வைத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக நிறைவேறும். ஜெபிப்போமா? பரலோக பிதாவை இந்த அருமையான வேலைக்கு ஆத்துதிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையை உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்ளும், நடத்தும், ஆசீர்வதியும். பாடல் பகுதியை ஆசீர்வதியும், ஆராதனை பகுதியை ஆசீர்வதியும், தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதியும். இந்த காணொளி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இப்பொழுது போதுகிறம்மா நம்ம சில பாடல்களை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. 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 இந்த நேரம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவருடைய நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். அந்த நாமத்தை நாம் இப்பொழுது ஆராதித்து அவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தோடு நாம் தொழுவோம். நாமம் என்ற பாடலை பாடப்போகிறோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தோடு தொழுவோம். நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம். நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம். நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம். நாமம்
அன்பு கூறுவாயாக. இந்த காலை விடையில நம்முடைய ஆண்டவரே நம்முடைய முடிவுகளோடு நம்ம அன்பு கூற வேண்டும். அருமையானது அந்த பிள்ளைகளே, அவர் நம்மை அண்டி வரும் பேய்கள் இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பயந்து ஓடும். இன்னைக்கு மந்திரத்தின் கட்டுகள், பிலிஸ்தீனின் ஆவிகள், நம்மளை பின்தொடரும் பொல்லாத அந்தகார வல்லமைகள், அவைகளை இந்த இயேசுவின் நாமத்தை கண்ட நம்மை விட்டு அது அகன்று ஓடும் என்று அருமையான பக்தர் எழுதியிருக்கிறார். அருமையான தேவப்பிள்ளைகளே, அது மாத்திரமில்லை, நம்முடைய பிள்ளைகள் பரிகாரியின் நாமம், அந்த நாமம் இயேசுவின் நாமம். இயேசு என்ற நாமம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான வியாதிகளையும் மரணத்தின் கட்டுகளையும் உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள நாமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என் நன்னாடிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என் நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம். மறுபடியும் சொல்லுவோமா? எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உம்மை என்றுமே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம். நிலையில்லா உலகில் நேரிட்டவரையே அலைந்தோம், நின்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடியே மாற்றம் கொண்டோம், விண்ணை நோக்கி ஜெயம் பெறுவோம், இயேசுவின் தரிசனத்தால். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். எல்லாரும் சொல்லுவோமா? நன்றியுள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம். மறுபடியும் சொல்லுவோம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம், துன்ப பாதை சேர்ந்திடுவோம், என்றும் அவரின் பலத்தால். எல்லாரும் சொல்லுவோமா? எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் என்று உம்மையே சேவிப்போம், என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்காகவே வாழ்வோம் அப்பா, உம்மையே என்றும் ஜீவிப்போம். மறுபடி ஒருவரை சொல்லுவோமா? எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த பாடலை பாடி நாம் ஆராதிக்க போறோம். இயேசுவின் நாமம் இனிதான
தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசுவின் நாமத்தை நமத்தை பாவத்தை போக்கும் நாமம், பரிமள தைலம் இயேசுவின் நாமம், சாத்தானி சேனையை நடுங்க வைக்கிற நாமம், துன்பங்கள் மத்தியில உங்களுக்கு துணை நிற்கிற நாமம். இந்த கால வேளையில அந்த நாமத்தை சொல்லி கொஞ்ச நேரம் மெய் மறந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போற எல்லாரும் என்னோடு கூட இணைந்து இந்த பழைய பாடலை பாடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில அந்த நாமத்துக்கு ஏற்றவாறு ஆண்டவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம். தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமம் பலத்த துருகம். நீங்களும் நானும் ஓடி இளைப்பாறக்கூடிய ஒரு இளைப்பாறுதலின் பலத்த துருகம் தான் நம்ம அப்பாவினுடைய அந்த நாமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சமாதானம் இல்லாமல் போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது எங்க போக முடியும்? அந்த அப்பாவின் நாமம் தாங்க உங்களுக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. இன்று வரை அந்த நாமம் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறதே, செய்து கொண்டிருக்கிறதே. அந்த நாமத்துக்கு நீங்க அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கிறீங்க. இனிமேலும் அந்த நாமம் தான் உங்களுக்கு அடைக்கலமாக மாற போயிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் என்னோடு இணைந்து பாடுவீங்களா? எல்லாரும் என்னோடு இணைந்து ஆராதிப்பீங்களா? ஹல்லேலூயா. 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 பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு காணிக்கும். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு காணிக்கும். இயேசுவின் நாமம்
பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய வாரத்துக்கு அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நம் மேல் வந்து படிக்க முடியாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்க நினைக்கின்றேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பேண்டமிக் நாட்களில், தொற்று வியாதி அதிகரித்து கொண்டிருக்கிற நாட்களில் நாம் ஆண்டவருக்குள்ளே எவ்வளவாய் ஜீவனோடு சுகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். தேசம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலையும் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 80 பேர் மறைத்து கொண்டிருக்கிற வேளையில் உங்களையும் என்னையும் அவர் ஜீவனோடு வைத்து ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பேசப்போவது என்னவென்றால், why we did not get the blessing. ஏன் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். என்னாகமம் 11 பைபிள் வேதாகமம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாம் அதிகாரம் 54வது வசனம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் செய்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, மோசேக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார், பிளானை கொடுக்கிறார், திட்டத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரணம், ஆசீர்வாதம் பெறாமல் போகிற காரணம், இப்படிப்பட்ட காரியம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வாசிப்போம். 2வது வாசிப்போம். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் ஆகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவுள் மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ரைட். 3வது வசனம். யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவருடைய சேனை 74,600 பேர். நல்ல கவனிங்க. முதல் கோத்திரம் யூதாவின் கோத்திரம். மோசே சொல்லுகிறார், யூதாவின் கோத்திரம் கிழக்கே பாளையம் இறங்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவதாக, அந்த யூதா கோத்திரத்திற்கு தலைவனாக யாரை நியமிக்கப்படுகிறார்கள்? அபினமிதாவின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 74,600 பேருக்கு இவன் ஒருவர் மாத்திரமே தலைவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்படுவதற்கு ஒரு மோசே இருந்தால், மோசே தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியத்தை, தேவன் சொன்ன காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறான். அப்படி சொல்லும்போது முதல் கோத்திரம் 12 கோத்திரம் உண்டு. அதில் முதல் கோத்திரம் யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தின் தலைவனாக இருக்கிறவன் யாரு? அபினதாபினுடைய மகன் குமாரனாகிய நகசோன் தலைவனாக இருக்கிறான். அந்த கோத்திரத்துடைய ஜனங்கள் எத்தனை பேர்னா ஏறக்குறைய 74,600 பேர். ஒரு தலைவன் சொல்லுகிற வார்த்தைக்கு 74,600 பேர் கீழ்ப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நான் இதனுடைய டாபிக் என்னன்னா, ஏன் நம்ம முடியவில்லை என்பதை நான் சொல்ல வருகிறேன். அப்போது 74,000 பேரும் ஒருவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள்.
அல்லேலூயா. ஒரு கோத்திரத்துக்கு 74,000 பேர்னா 12 கோத்திரத்தை கவனிச்சு பாருங்க. அப்போ மோர் தென் ஒரு 6 lakhs 6 லட்சம் ஜனங்களை ஒரு மோசே வழி நடத்தினான். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், the blessing come from obedience. அல்லேலூயா. கீழ்ப்படிதலினால் தான் ஆசீர்வாதம் வருகிறது. மோசே சொன்ன உடனே 6 லட்சம் பேர்களும் கேட்டார்கள். இந்த 6 லட்சம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவனாக இருக்கிறான். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் பல லட்ச மக்கள் இருக்கிறாங்க. அவளுக்கு பொறுப்பாளர்கள் தேவை, கீழ்ப்படிகள் தேவை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவை. அவரை கொண்டுதான் தேவன் செய்ய முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ரைட். பாருங்க, அப்ப இந்த கீழ்ப்படிஞ்சதுனால தான் இந்த 6 லட்சம் பேரை என்ன செய்யுது, நடத்த முடிஞ்சது. இல்லை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. நம்ம குடும்பத்தை நம்ம சொன்னா நம்ம பிள்ளைகள் கேட்கறது இல்லை, நம்ம சொன்னா நம்ம பிள்ளைகள் கேட்கறது இல்லை. அப்போ அப்படி இருக்கும் குடும்பத்தை நடத்துகிற தலைவனுக்கு எப்படி இருக்கும், குடும்ப பொறுப்பாளிக்கு எப்படி இருக்கும், அப்போ எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஒரு குடும்பத்தில் 4 பேர் வைத்து கொண்டால் 4 பேர் 4 கோணத்தில் இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் வரும்? பிரியமானவர்களே, அப்போ குடும்ப ஆசீர்வாதமோ ஒரு கீழ்ப்படிதல் மூலம் தான் வருகிறது. தலைவன் வார்த்தைக்கு குடும்பம் கீழ்ப்படியும் போது அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வருகிறது. அந்த தலைவன் யார் கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் தேவனால் நடத்தப்பட வேண்டும். தேவனால் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதல் குடும்பத்துக்கு வரும். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிகிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. இந்த கீழ்ப்படியாமை இருக்கிறதுனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். தேவன் சொல்லி நம்ம கேட்கறது இல்லை. பிரியமானவர்களே, சரி, கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம். வேதத்தில் வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான். நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், the Noah did everything just as God commanded him. கடவுள் சொன்னதை அவன் அப்படியே செய்தான். அல்லேலூயா. நோவா தேவனோடு சஞ்சரித்தான், தேவனுடைய வார்த்தையை கேட்டான், தேவன் சொன்னதை செய்தான். அல்லேலூயா. தேவன் சொன்னார், நோவாவே நீ ஒரு பேழையை உண்டாக்கு. ஏனென்றால் இந்த ஜனங்கள் எனக்கு மனவேதனையும் எனக்கு துக்கத்தையும் அதிகரிக்க செய்கிறார்கள். எத்தனையோ மில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே தேவனுக்கு கீழ்ப்படுகிற மக்களை பார்க்க முடியவில்லை. அப்பொழுது தேவன் ஜனத்தின் மேல் கோபம் கொண்டு ஜனத்தை அழிக்க திட்டமிட்டார். அந்த நாட்களிலே 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 9:1 வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். சரி, அதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவ பிள்ளையே, அந்த நாட்களிலே நோவா 10ஆம் தலைமுறையான ஒரு மனுஷன். அப்படி இல்லை, இது கூட 9 தலைமுறை இருக்குது. அப்போ ஒவ்வொரு தலைமுறை எவ்வளோ ஜனங்கள் இருந்திருப்பாங்க. அப்போ ஏறக்குறைய என்சைக்ளோபீடியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவின் நாட்களிலே பேரை செய்த பொழுது, உலகத்தை தேவன் அழிக்கும் பொழுது ஏறக்குறைய 200 மில்லியனுக்கு மேலே ஜனங்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இருக்கட்டும். அப்போ அந்த நாட்களிலே பாவம் செய்கிற அந்த நாட்களிலே, பாவம் பெருகிற நாட்களிலே, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கிற நாட்களிலே நோவா ஒருவர் மாத்திரமே தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். எப்படிப்பட்ட உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டுதான் சொல்லப்பட்டது. பிரியமான, ஆகவே ஆண்டவர் சொன்னார், நோவாவே நீ என் கண்களிலிருந்து கிருபை பெற்றாய் என்று சொல்கிறான்.
அப்போ அவர் சொல்றாரு, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கட்டு இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் நோவாட்ட சொன்னார் ஆண்டவர், ஒரு பேழையை கேட்டு, அல்லேலூயா, தேவ பிள்ளையே, தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்யணும். இன்னைக்கு அநேகம் நம்ம தேவ சித்தம் செய்கிறோமா? தேவன் சொல்றதை கேட்குறோமா? இல்லை. அப்புறம் எப்படி பிளெஸிங் வரும்? அன்னைக்கு நோவா தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் போனா அவன் குடும்பம் காக்கப்பட்டிருக்காது, அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்காது. அந்த 8 பேரும் பாதுகாக்கப்பட காக்கப்பட நோவா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இவன் நிமித்தம் 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார் என்று வசனம் சொல்லுது. 2வது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவர் சொன்னார், ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே 25 வருஷத்துக்கு பிறகு தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார் இல்லையா? வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிங்கன்னா 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 25 வருஷம் கழித்து பிறந்ததான குமாரனை ஆண்டவர் கேட்கிறார், அவனை எனக்கு பலியிடு என்று. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை யோசித்து பாருங்க. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாய். எத்தனை அடைமொழி பாருங்க, இத்தனை வார்த்தையை சொல்லுகிறார். நேசகுமாரன், உன் புத்திரன், ஏகசுதன், இவனை கொண்டு எனக்கு பலியிடுன்னு சொன்ன பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படியாமல் காட்டினானா அல்லது கீழ்ப்படிந்தானா? வேதம் சொல்வது அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. Then God said, take your son, your only son, Isaac, whom you love, and go to the region of the Moriah, sacrifice him. There was a burnt offering and at the mountains of I will take you about என்று சொல்றார். நீ போய் பலியிடு, அப்புறம் உனக்கு சொல்றேன் அப்படின்றார். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சாங்க. இது விஷயம் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. யாருக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல, மனைவிட கூட சொல்லல, வேலைக்கான 2 பேரை கூப்பிடுற அவன்கிட்டையும் சொல்லல, தன் மகன் ஏகசுதன் தன்னுடைய புத்திரன் அவன்கிட்டையும் சொல்லல, எந்த விஷயத்தையும் சொல்லல. அப்ப எவ்வளவு உண்மையுள்ளவனால் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதாங்க ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஏன் ஆசீர்வதிக்கப்படல, நாம் ஏன் உயர்த்தப்படல, நாம் ஏன் முன்னேறல அப்படின்னு சொன்னா நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தேவ சத்தத்துக்கு முரண்பாடாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய யோசனையை விரும்புகிறோமே தவிர, நம்முடைய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போற விரும்புவதை தவிர தேவ திட்டத்துக்கு நாம் செயல்படுகிறது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு மனிதன் அநேக உபாய தந்திரங்களை தேடுகிறான் வேதம் சொல்கிறது. பிரசங்களை வாசிக்கிறோம். எதற்காக? அவன் வாழ்க்கையில முன்னேற, அவன் சம்பாதிக்க, அவனுடைய பேர் பிரஸ்தாபம் பண்ண, அவன் சம்பாதிக்கிற வழிகளை தேடிக்கொண்டிருக்கான தவிர தேவ சித்தத்தை செய்கிறவன் இன்னைக்கு இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒருவனும் இல்லை. நாம் செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமா என்று கேட்கிற எவனுமே இல்லை. நோவாவை பார்த்தோம், தேவன் சொன்னார், அவன் செய்தான், அவன் தேவனோடு நடந்தான், தேவ சத்தம் கேட்டான். ஆகவே தான் நோவாவுடைய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனும்
அவன் குடும்பமும் அன்றைக்கு காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த நாள் ஒரு கொள்ளை நோய், தொற்று நோய் பரவுகிற நேரம், பரவி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஏறக்குறைய 4 லட்சத்துக்கு மேல மக்கள் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அப்படிப்பட்ட நாட்களில் தேவனுக்கு கீழ்ப்படுகிற எத்தனை பேர் காலையில் எழுந்து ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் தேவனை தேடுகிறோம் என்பது மிகவும் குறைவு. பிரியமானது, நாம் ஒரே சொல்லுவோம், ரொம்ப டைம், ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், சுகவீனமாக இருக்கிறேன். அன்னைக்கு நோவா சொன்னாரா, ஆண்டவரே என்னால் முடியாது, அதெல்லாம் பேலைன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது, கப்பலும் பார்த்தது கிடையாது, வாகனத்தை எதுவும் பார்த்து. அவர் சொல்றார், இப்படி ஒரு வேலையை கட்டுன்றார். நோவா ஒரு வார்த்தை கூட சொல்லலாங்க. தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கீழ்ப்படினால்தான் ஆசீர்வாதம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. நம்ம சரீரத்துக்கு கீழ்ப்படிவோம், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். சரீரம் சொல்றது நீ எந்திரிக்காத தூங்கு, சரீரம் சொல்றது நீ நிறைவேறமா இருக்கிறா, சரீரம் சொல்றது நீ சளி பிடிச்சிருக்கு, சரீரம் சொல்லுகிறது உனக்கு இருமல் இருக்கு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்துரு, என் சமூகத்துக்கு வா, நான் உன்னோட பேச வேண்டும் என்று அவர் சொல்லுவார். ஆனால் நம்ம சரீரம் கீழ்ப்படியாது. பிரியமானவர்கள், நோவா அப்படி சொல்லலை. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவனோ, அவனுடைய மனைவி, அவனுடைய குமாரர், அவனுடைய குமாரனுடைய மனைவிகள் எல்லாரும் காக்க மோர் தென் 8 people புஷ்டர் பண்ணப்பட்டது, காக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். நம்மெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம், ஆண்டவருக்கே ஐடியா கொடுப்போம் இல்லையா? நம்முடைய ஐடியாவை, நம்முடைய திட்டத்தை ஆண்டவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இதை நிறைவேற்றுங்க ஆண்டவர் சொல்லுவோம். அவர் சொன்னாரான்னு கேட்டால் அவர் சொல்லிக்க மாட்டார். இவன் சம்பாதிக்க, இவங்க சம்பாதிக்க பல திட்டங்களை போடுவார்கள், போட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் பிரியமலே அந்த ராஜ்யத்தை பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஆபிரகாம் அது மாத்திரம் இல்லை, அவன் ஆண்டவர் சொல்ல எத்தனை மணி எழுந்து போச்சுக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க, 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் சொன்ன இடத்திற்கு காலையில எழுந்துச்சுட்டாங்க. காலையில எழுந்துச்சுட்டான். தன் பலவீனத்தை அவன் சார்ந்து கொள்ளவில்லை, தன்னுடைய கலைப்பை அவன் சார்ந்து கொள்ளவில்லை, முடியாமையே சார்ந்து கொள்ளவில்லை, இயலாமே அவன் பேசவில்லை. ஆண்டவர் சொன்னார் காலையில் எழுந்துன்னு சொன்னார். அந்த காலை தாங்க முக்கியம். நம் அநேகர் போகிற காரணம் என்ன? அந்த காலையைத்தான் நமக்கு எடுத்துக்கிறோம், காலையை ஆண்டவர் கொடுக்க மாட்டோம். என் ஆண்டவர் இருட்டோடு எழுந்து ஜெபிக்க முடிய ஒரு இடத்துக்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா அதிகாலமே எழுந்து பாளையத்துக்கு சென்றான். எதற்கு? யுத்தம் பண்ண போறான், எரிகோவை பிடிக்க போறான். அதிகாலையில் இருந்து பாளையத்துக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதிச்சவர்கள் எல்லாம் அதிகாலையில் எழுந்தவர்கள் பிரியமானவர்களை, ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாம் தூங்கினவர் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்து கொண்டிருப்பாய், எவ்வளவு நேரம் நித்திரை பண்ணுவாய், தன் கையை முடங்கி கொண்டு தலையில் வைத்துக் கொண்டு இன்னும் செய்வேன், தூங்குவேன். தூக்கத்தினால் பிரியமா இருப்போம், தூக்கத்தினால் ரொம்ப பிரியமா இருப்போம். ஆமா, தூக்கம் என்ன பண்ணி சோம்பலை உண்டாக்கும், தூக்கம் வறுமையை கொண்டு வரும், தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நீதிமொழியில் வாசிக்கிறோம். ஆகவே ஏழு மார்னிங் என்ன செய்யறான்? அவன் எழுந்திருந்து என்ன செய்தான்? அவன் தன்னுடைய கழுதைகளை ஆயத்தப்படுத்தினான் சொல்லப்படுது. ஆமா, ஆபிரகாம் go to up and settled his donkey. He took with him 2 of servants and his son Isaac. தன்னுடைய மகனை 2 வேலைக்காரங்களை கூட்டு போனா தான் அவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாது, எங்க போறோம் தெரியாது. தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் பிரியமானவன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போக காரணம் என்னவென்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை.
மோசேயுடைய வார்த்தைக்கு பாருங்க 74,600 பேர் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். டோட்டலாக 12 கோத்திரத்துக்கு 6 லட்சம் பேரும் கீழ்ப்படிந்தார்கள். அதனால அவன் நடந்த முடியாதா? அல்லேலூயா. அதுலேயே 2 பேர் இருக்கிறான். எப்படி நம்ம போல என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 12:2 போயிட்டு கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசுவதில்லையோ என்றார்கள். இவங்க பாருங்க, மோசேக்கு விரோதமா தேவன் நேரடியா பேசி அழைத்து வந்தவன் தான் மோசே. மோசே சொல்லுகிற வார்த்தைக்கு கொஞ்சம் கிருபை, மிரியாம கொஞ்சம் பாட்டு பாடக்கூடிய கிருபை இருந்துச்சு. மிரியாம்னா யாரு? மோசையுடைய சகோதரி. கொஞ்சம் பாட்டு பாடுவான். இன்னும் சொல்லப்போனால் மோசையை கொண்டு போய் தண்ணியில் போடும்போது தண்ணியில் போட்டு பக்கத்தில் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருந்தவ தான் இந்த மிரியாம். அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் போய் ரொம்ப ஐக்கியம், மிரியாமும் மோசையும் அவ்வளோ அன்பாக இருந்தாங்க, ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்க. இப்போ மிரியாமை தேவன் பயன்படுத்த ஆரம்பித்த உடனே மோசையை மிரியாமுக்கு ஒரு பொறாமை வந்துருச்சு. மிரியாம ஆரோட ஒன்று சேர்ந்துட்டு உங்களோட தான் பேசினாரா? சொந்த சகோதரன் ஒரு பக்கம், சொந்த ஃபேமிலி, உடன் பிறந்தவர்கள். இங்கே பொறாமை ஒரு சுபாவம் வருது பார்த்தீங்களா? ஒன்றை மட்டும்தான் கர்த்தர் பேசினாரா, என்னை கொண்டு பேசவில்லையா என்று எத்தியோப்பியாவுடைய மனைவியை வச்சு சண்டை வருது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷன் மோசே. அந்த மனுஷனுக்கு விரோதமாக பேசுகிறது யாரு? கூட பிறந்த சகோதரியும் சகோதரனும். அப்ப இது யாரு கேட்டா பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. 12:2 கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ பாத்தீங்களா? கொஞ்சம் கிருபை அடைஞ்சிச்சு, கொஞ்சம் பாட்டு பாட கிருபை, கொஞ்சம் ஆராதிக்கை கிருபை, கொஞ்சம் கூட இருக்க போகுது. ஆமா, மோசே திக்கு பேச முடியாது. கொஞ்சம் மோசைக்கு பதிலாக யார் பேசினா? ஆரோன் பேசினா. ஆரோன் பேச இவன் நினைச்சுக்கிட்டான் நான் தானே நடத்துறேன்னு நினைச்சுக்கிட்டான். ஆமாம், இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். கொஞ்சம் கிருபை இருந்தால் போதும், எல்லாரும் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஊழியக்காரனே ஓவர் பண்ணிடுவாங்க, நடத்திப்புக்காரனே ஓவர் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அப்படி தான் சபையில் நடக்குது. இன்னைக்கு எத்தனையோ சபையில் பாருங்க, கொஞ்சம் கிருபை இருந்தபோது ஊழியக்காரன் நான் தாங்க பெரிய பாஸ்டர், பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. தேவ பிள்ளையே, ஏன் ஆசீர்வாதத்தை பெற தெரியுமா? உனக்குள் இருக்கிற அந்த ஆவி சரி கிடையாது. அந்த ஆவி அழிக்கப்பட வேண்டும். ஆம், தாவீது ராஜாவா இருக்கிறான். தாவீது மகன் அப்சலோம் என்ன பண்றான் தெரியுமா? ராஜா அரண்மனைக்கு முன்னாடி, ஆமா, இவர் வந்து நின்றுக்கிட்டு வழியில் வர்றவனை பூரா கெட்டி பிடிச்சி தழுவி முத்தம் கொடுத்து, ராஜாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, வயசானவங்க ஒன்றுமே தெரியாது, அப்படியே கதையை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். இவங்க பாருங்க, தேவ திட்டத்துக்கு ரொம்ப செயல்படுறது. அதனால அவனுக்கு ஆசீர்வாதம் வர்றதில்லை. கீழ்ப்படிந்து அடங்கி உடங்கி இருப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை உயர்த்துவார். ஒரு நேரம் வரும். அது உதாரணமாக சொல்றேன். மோசே தேவனோட பேசிட்டு போயிட்டார். ஆனால் யோசுவாவோ தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாமையே இருந்தான். அதுக்காக மோசே நீ ஜெபம் பண்ற சரியில்லை, நான் நல்லா ஜெபம் பண்றேன்னு ஒரு நாள் யோசுவா எதிர்த்து பேசுறதே கிடையாது. நீ பண்ற ஜெபம் 1/2 மணி நேரம் தான், நான் பண்ற ஜெபம் ஒரு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னதே கிடையாது. ஏற்ற நேரம் அவரை உயர்த்துவதற்கு மோசையின் காலத்துக்கு பிறகு தேவன் யோசுவாவை தலைவனாய் மாற்றினார். அல்லேலூயா. உங்க உயர்வை நீங்களே தேடக்கூடாது, அவர் தருவார். அவருடைய பலத்த கரங்கள் அடங்கியிருங்கள், அப்படி ஏற்றவளை கர்த்தர் செய்வார், உங்களை உயர்த்துவா. இன்னைக்கு அடைய கொஞ்சம் தெரிஞ்சா போதுங்க, அவங்களை கையில் பிடிக்கவே முடியாது. ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா யூ மஸ்ட் ஒபே த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க, தேவ ஊழியக்காரனை கீழ்ப்படிங்க. அதில் மிகவும் நேர்த்தியா இருக்கும், பெரியமான ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு காரியம் செய்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 36:1 முடிச்சிடறேன். 36:1
அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற வேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். அப்போ ஆண்டவர் இந்த வேலையை செய்வதற்கு யார் அனாய்ட் பண்றாரு? பெசலேயையும் அகோலிமாவை, அகோலியா என்கிற மனுஷனை தேர்ந்து கொள்கிறார். அப்ப இந்த இடத்துல மோசே ஆரோன் இந்த பொறுப்பை கொடுக்கல, மிரியாம் இந்த பொறுப்பை கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் யார் சொல்றாரோ அவர்களை அவன் சூஸ் பண்றான். இன்றைக்கு அப்படி இல்லை. ஊழியக்காரன் நியமிக்கிற ஆட்களை தான் நான் ஒத்துக்கொள்ளுமே தவிர தாங்களே ஒரு ஆளாக நாம் நியமிக்க கூடாது. அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். பெசலேயரை அப்பாயிண்ட் பண்றதே முதலாவது ஆண்டவர், இரண்டாவது மோசே. அதனாலதான் அந்த வேலையை அழகா முடிந்தது. பிரியமானவர்களே, நம்ம அப்படி நம்ம ஒன்று சொன்னா நம்ம ஏற்று பேசுற நிறைய பேர் உண்டு. ஆமா, இந்த பெசலேயர் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தரிசனத்தில் கொடுத்ததெல்லாம் மோசைக்கு ஆண்டவர். பெசலேயருக்கு எதுவுமே தெரியாது. திட்டமும் தீர்மானமும் எல்லாத்தையும் தேவன் யார் கொடுத்தார்? மோசைக்கு கொடுத்தார், மலையின் மேல கொடுத்தார். ஆனால் பெசலேயருக்கு தெரியாது. ஆனால் பெசலேயர் மோசை என்ன சொல்றானோ அப்படியே கேட்டான். எப்படி கேட்டா? அது காரணம் என்ன தெரியுமா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற வேதிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். இன்னொரு வாசிக்கிறோம். தேவன் பெசலேயருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெசலேயர் பரிசுத்தாவியினாலே 5ஆம் வசனம் 31:5. மற்றும் சகலவித யோகித்து செய்வதற்கு ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியால் நிரப்பினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கே வந்து மோசேயை என் ஆண்டவர் தான் தெரிந்து கொள்கிறான் வேத வசனம் சொல்லுகிறது. எங்க 2ஆம் வசனம், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலேயரை பேர் சொல்லி அழைத்து யோசிப்பு செய்வதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறார். அப்போ ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அப்போ மோசே சொல்றார், மோசே அந்த இங்கே இஸ்ரவேல் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள அந்த பெசலேயர் வித்தியாசமானவன், அவனை நீ சூஸ் பண்ணு. ஆமாம், இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் யாரை பண்ணுறோம்? ஊழிய வேலைகளுக்கு நம்ம மனதில் நினைச்சாலும் நம்ம பொறுப்பு கொடுக்குறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற ஆளை நாம் நியமிப்போமானால் அந்த ஊழியம் வளரும், அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த பொறுப்பை பெசலேயர் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். அநேக வேலை நாங்கள் பல சில வருஷங்களுக்கு முன்பாக, ஆமாம், தேவன் சொல்லாமல் நாங்கள் செய்ததான சில ஆத்துமக்கள் இழக்க நேரிட்டது. மனசு மாம்சம் விரும்புவதெல்லாம் நாம் செய்து விடுகிறோம். அது யோசிக்கிறதில்ல, அது சிந்திக்கிறதில்ல, தேவன் இது சொல்கிறாங்கன்னு கேட்கறதில்ல. இதே போல் அநேக சபைகள் பிரியமான உடைக்கப்படுகிறது. காரணம் என்ன? தேவன் சொல்லாத ஆட்களை நியமிப்பதனால அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிப்பார்கள். தேவன் சொல்லுகிற ஆளை நாம் நியமிப்போம் என்றால் அந்த ஊழியம் வளரும். என்ன அதே போல இந்த ஆசிரியர் கூட வேலைக்கு நான் சொல்றால நீ அப்பாயின்ட் பண்ண ஆண்டவர் சொன்னான். அப்பாயின்ட் பண்ணி அதை நடத்தின பொழுது நல்ல ஒரு கூடாரம் செப்பனிட்டு முடிந்தது. அதில் தேவன் வாசம் பண்ணினான். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளாம போக காரணம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தேவன் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, மோசைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. மோசைக்கு விரோதமாக பேசுகிற கூட்டத்தை தான் பார்க்கிறோம். ஆனபடினால நாம் கீழ்ப்படிவோம், சாதனை புரிவோம். பிரியமானவர்களே, சாதிக்க பிறந்திருக்கிறோம், தோல்வி அடையாத இல்லை.
துக்கத்தை சம்பாதிக்கல்ல, சாதிக்க பிறந்திருக்கிறோம். வெற்றி அடைவோம். கர்த்தர் உயர்த்துவார், அவர் பெருக பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் இந்த வசனத்தை வாசித்தது போல ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். ஆமா, நிச்சயம் ஒபீடியன்ஸ் இஸ் மஸ்ட். கீழ்ப்படிதல் அவசியம். பெரியவனும் இல்லை, பழகி பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே உத்தமம். முடித்து விடுகிறேன். சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். ஊழியக்காரன் சொல்றாரு, எப்பா எனக்கா 7 நாள் காத்திரு, 7 நாள் வருவேன்னு சொன்னார். இவன் 7 நாள் காத்திருந்தான். அவனுக்கு ஒரு சோதனை, அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், நல்லா இருந்த மனுஷர்கள் அப்போ தான் அங்கே சிதற பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லா பேரும் சிதறி போயிட்டாங்க. உடனே இவன் பலி செலுத்திட்டான். பலி செய்து முடியும் போது சாமுவேல் வருகிறான். வரும்பொழுது நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார். இந்த ஜனங்கள்லாம் கீழ்ப்படியிலேயே சிதற ஆரம்பித்தாங்க. சனங்களே போகட்டுமே, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீ என் வார்த்தை கீழ்ப்படிந்தாயா? ஒருத்தர் கூட இல்லாட்ட பரவாயில்ல, நீ ஒருவர் மாத்திரம் இருந்தாயா? அதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவோம், தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பார். தேவ மனுஷனாகிய சாமுவேலுக்கு கீழ்ப்படியாததுனால அந்த ராஜ்யபாரம் நிற்காமல் போயிற்று. ராஜ்யபாரம் போனால் கூட பரவாயில்ல, அவன் குடும்பமே ஒருத்தர் இல்லையே, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ கீழ்ப்படிதில்லை ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிவோம், 2வது ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிவோம். இன்றைக்கு தாந்தோண்டித்தனமாக செய்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க மனசும் மாம்சமும் விரும்புவதெல்லாம் செய்கிறது. சம்பாதிக்க வழி எதெல்லாம் இருக்கும், அந்த வழியெல்லாம் பின்பற்றுகிறது. நீ ஒரு நாள் உருப்படவே முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுவதை நாம் செய்வோமானால் வாழ்க்கையில் முன்னுறதில்லை, தேவராஜ்யத்தை கட்டுவோம். இந்த உலகத்தில் ஊழியத்துக்கு வந்த எதுக்காக? தேவராஜ்யம் கட்டுவதற்கு, தேவராஜ்யத்துக்கு ஜனங்களை சேர்ப்பதற்கு, சம்பாதிப்பதற்கும் சொகுசாய் வாழ்வதற்கும் அல்ல. பவுல் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை நான் பானவழியாக ஏற்பட்டு போகிறேன். நான் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நாம் கடைசி காலம், தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது. இன்னும் வேகமாக இன்னும் தொற்று நோய் வரப்போகிறது. தேவராஜ்யம் சீக்கிரம் முடிவடைய போகிறது. பரிசுத்தமாய் வாழ்வோம், தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம், தேவ சித்தத்தை செய்வோம், தேவ சத்தத்தை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த அருமையானவளை காத்திருக்கிறோம். கீழ்ப்படியினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பார்க்குவது செய்தி. என்னாகவும் அந்த 1 கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, எவ்வளவு திரள் கூட்டத்தை ஒரு மோசே நடத்தினார். காரணம் ஜனங்களுடைய கோஆபரேஷன். 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவனை ஏற்படுத்தி அந்த ஒவ்வொரு தலைவர்களும் தன்னுடைய ஜனங்களை நடத்தினார்கள். அந்த ஒவ்வொரு 12 கோத்திர தலைவனும் மோசை கீழ்ப்படிந்தார்கள். அப்படி கீழ்ப்படிந்தபடினால்தான் அன்றைக்கு ஜனங்களை நடத்த முடிந்தது. ஆண்டவரே, இன்றைக்கும் சபையானது ஆசீர்வதிக்கப்பட, விசாலமாக்கப்பட, விரிவாக்கப்பட, தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும். எல்லாம் ஒரு கோஆபரேஷன் வேணும். தேவ மனுஷனாகிய தேவ ஊழியக்காரருக்கு எல்லாரும் கீழ்ப்படித்தக்கதாக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டாகும், உயர்வு நிச்சயமாக உண்டாகும், மேன்மை நிச்சயமாக உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இது கேட்டுக்கொண்ட அருமையான பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் மேல் உண்டாயிருப்பதாக, கீழ்ப்படியின் அபிஷேகம் உண்டாயிருப்பதாக, கீழ்ப்படியின் ஆவி உண்டாயிருப்பதாக. நீர் கட்டளையிட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.